தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழில் தான் ஒரு தீர்வு. வெளிநாட்டில் இருந்து எங்களோட மக்கள் தாயத்துக்கு போகலாம் வரலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அந்த இனவாதம் என்றது அது இப்போ சிங்கள மனங்களிலிருந்து மாறப்போவதில்லை. இவ்வளவு காலம் செய்த தீர்மானங்கள் அதிக பலனை எங்களுக்கு தரும். நீதியை பொறுப்புக்குள்ளே எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கவில்லை. இதை நாங்கள் கைவிட்டால் இலங்கை உலக பார்வையில் அது இல்லாமல் போயிடும். காணாமல் ஆக்கப்பட்ட உடல்களை கண்டுபிடிக்கிறார்கள், எலும்புகள் இருக்கிறார்கள். ஆனால் யாருடையது? எனக்கு மாறுபட்ட சில கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகின்ற சில கசப்பான விடயங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இதுதான் மனித நேயமற்ற படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டதாக கூறினாலும் ஒரு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது. ஈழத் தமிழர்களுடைய எலும்பு கூடுகள் இன்று சாட்சிகளாக நாங்கள் வருகின்றோம் என்று வெளிவருகின்றன. ஈழத் தமிழர்களுக்கு நடைபெற்ற இன அழிப்பை சர்வதேசத்துக்கு கொண்டு வருவார்களா என்பது பெரிய ஒரு கேள்விக்குரிய. தமிழ் தேசியத்தை சீரழித்தவர்களே எங்களுடைய அரசியல். குற்றம் செய்தவருடைய நீதி எவ்வாறு நாங்கள் நீதியை எதிர்பார்க்கிறோம் அந்த தாய் இப்போ சாதாரண தமிழில் கூறியிருந்தால் அது மிகவும் ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை. அதாவது இந்த குற்றங்களை செய்தவர்கள் எவ்வாறு அவர்களிடம் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு 2009 நடந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை எது தொடர்பாகவும் எங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு ஒரு நாடு இல்லை. இன்றைக்கு தமிழனுக்கு ஒரு நாடு இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பவர்ஃபுல் ஓரளவுக்கு அதிகாரத்தோடு இருப்பதென்றால் தமிழக அரசு தான் இன்றைக்கு இருக்கிறது. இரு தேசம் ஒரு நாடு என்று சொல்கிறார்கள். ஆனால் சொல்லிவிட்டு அவர்களும் சுயநிர்ணய தமிழ்நாட்டை அப்படி மாநிலத்தை கலைக்கின்ற உரிமையை எப்படி மத்திய அரசு வைத்திருக்கிறது. அதுபோல இலங்கையிலேயும் ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் இல்லாமல், ஒரு சமூக ஒப்பந்தம் இல்லாமல் அரசியலமைப்பு எழுதக்கூடாது. முன் நடந்த குற்றங்களை, செம்மணி போன்ற குற்றங்களை, வெளிக்கடை போன்ற குற்றங்களை, யாழ் நூலக எரிப்புக்கு பொறுப்பானவர்களை எல்லாம் தண்டிக்காது. மிகவும் ஒரு மனம் நொந்து நாங்கள் கதைக்கிற ஒரு விஷயமே இருக்குது. தமிழ்நாட்டிலே எங்களுக்கான ஒரு பலமான ஆதரவு தள வேலைகளை நீங்கள் கொண்டு போக வேணும். நம்முடைய ஈழ மண்ணிலும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாம் குறித்து துளியும் தெரியாத சினிமாக்காரர்களை, கதை வசனகார்த்தாக்களை அடி அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரமான தனித்தமிழ் அரசு உருவாகவில்லை. அதனால நான் ஒன்று செய்யணும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களை நிபந்தனையின்றி நான் ஆதரிக்கிறேன்.